தனுஷ்கோடியில் 130 ஆமை குஞ்சுகள் பொரிப்பு. கரையிலிருந்து விடைபெற்று கடலுக்கு சென்ற ஆமை குஞ்சுகள். ராமேஸ்வரம் மார்ச் 5. தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் கடற்கரையில் உள்ள ஆமை குஞ்சு பொரிப்பகத்தில் முட்டைகளிலிருந்து வெளிவந்த 130 ஆமை குஞ்சுகள் இன்று கடலில் விடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பச்சை ஆமை, சித்தாமை, பெருந்தலை ஆமை, தோணி ஆமை என பல வகை கடல் ஆமைகள் உள்ளன. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை கடல் ஆமைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 7 முதல் ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடி பகுதியில் எம்ஆர் சத்திரம், கோரி கம்பிப்பாடு உள்ளிட்ட இடங்களில் ஆமைகள் இட்டு சென்ற சுமார் 9327 ஆமை முட்டைகள் வனத்துறையின் மூலம் பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு எம்ஆர் சத்திரம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கடல் ஆமை முட்டை குஞ்சு பொரிப்பகத்தில் பாதுகாப்பாக மணலில் புதைத்து வைக்கப்பட்டிருந்தன. இதில் 52 நாட்களுக்கு பின் முதல் முறையாக இன்று தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் பொரிப்பகத்தில் முட்டையில் இருந்து வெளிவந்த ஆமை குஞ்சுகளை ராமநாதபுரம் மாவட்ட வன உயிரின காப்பாளர், மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிரின காப்பக வனத்துறை அதிகாரிகள் தலைமையில் தனுஷ்கோடி தெற்கு கடல் பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். கடற்கரை மணலில் விடப்பட்ட ஆமை குஞ்சுகள் சிறிது நேரத்தில் அனைத்தும் மெதுவாக ஊர்ந்தபடி சென்று தனுஷ்கோடி கடலில் நீரில் நீந்தி ஆழமான பகுதியை நோக்கி சென்றன. பெட்டிகளில் இருந்து விடப்பட்ட ஆமை குஞ்சுகள் கூட்டமாக கடலை நோக்கி வேகமாக சென்றதை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இன்று தனுஷ்கோடி தென்கடல் பகுதியில் காற்று ஆய்வு டவர், தாழ்வுபாடு, பாறையடி, ஒற்றை தாழை உள்ளிட்ட 9 இடங்களில் மணலுக்குள் இருந்து சுமார் 950 கடல் ஆமை முட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் சேகரித்தனர். இவை அனைத்தும் பொரிப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பொரிப்பகத்தில் வைக்கப்பட்ட 135 முட்டைகளில் இருந்து 130 ஆமை குஞ்சுகள் பொரித்து தானாக வெளியே வந்தன. இது பற்றி தகவல் கிடைத்ததும் மாவட்ட வன உயிரின காப்பாளர் மாரிமுத்து, மண்டபம் வனச்சரகர் வெங்கடேஷ் ஆகியோர் அங்கு சென்று பார்வையிட்டனர். அதன்பின் அனைத்து ஆமை குஞ்சுகளையும் வன உயிரின காப்பாளர் மற்றும் வனச்சரகர் வேட்டை தடுப்பு காவலர்களுடன் இணைந்து ஆமை குஞ்சுகளை கடலில் விடுவதற்காக கடற்கரை மணல் பரப்பில் விட்டனர். சிறிது நேரத்தில் அனைத்து ஆமை குஞ்சுகளும் மணல் பரப்பில் மெதுவாக ஊர்ந்தபடி சென்று தனுஷ்கோடி கடலில் நீரில் நீந்தி ஆழமான பகுதியை நோக்கி சென்றன. இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட வன உயிரின காப்பாளர் மாரிமுத்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த ஜனவரி மாதம் சேகரிக்கப்பட்ட ஆமை முட்டைகளில் இருந்து இன்று 130 ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளன. தினசரி எம்ஆர் சத்திரம் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதிகளில் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஆமை முட்டைகளை சேகரித்து வருகின்றனர். இந்த ஆண்டு அதிகபட்சமாக நேற்று 1150 முட்டைகள் தனுஷ்கோடி பகுதியில் உள்ள 13 இடங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் தனுஷ்கோடி, அரிச்சல் முனை, முந்தல் முனை, வேம்பார் உள்ளிட்ட மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இன்று வரை 13,800 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆமை முட்டைகளில் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார்.